சரி, அவரு அதிகாரம் இருக்கு, அவருக்கு போடுறதுக்கு போட்டிருக்காருப்பா. அது சரியா தப்பான்னு அப்புறம் பார்ப்போம். உடனே உச்சநீதிமன்றத்தில் தலையிட்டு அந்த குழு செல்லாது, நான் போடுறேன் அப்படிங்கிறதும், அந்த வழக்கை எடுத்து சிபிஐ கையில் ஒப்படைக்கிறதும், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்காது சிபிஐ தான் விசாரிக்குங்கிறது என்ன முறை இது? ரொம்பவும் நிதானமாக, பொறுமையாக ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். கலாட்டா பாணியில் எடப்பாடி பழனிசாமி துள்ளி குதித்திருக்கிறார். இரண்டும் உண்மையான இதயத்திலிருந்து வந்தவை அல்ல, இரண்டும் நாடகம். அதுதான் கதாநாயக வேடம் ஸ்டாலினுக்கு, வில்லன் வேடம் எடப்பாடி பழனிசாமிக்கு. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் விஜயை குறி வச்சிருக்காங்க. அதனால ஆட்டம் பாட்டம் எல்லாம் அதை நோக்கி நடக்குது. இந்த சாவு இந்த கட்சிக்காரங்களுக்கு, அதிமுக, பாஜக, திமுகலாம் ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. இதை இது ஒரு லாவணி கச்சேரி. இது யார் மேல குற்றம், யாருக்கு வர இல்லை, அது இல்லை, இது இல்லை. அது எதிர்கட்சியா இருக்கணும், ரொம்ப சௌரியம். அது குற்றத்தை சாட்டணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டமன்றத்தை ஒரு கலாட்டா மன்றமாக, ஒரு அரசியல் கூத்து மன்றமாக மாற்றி இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த படுகொலையை வைத்து திமுகவும் அதிமுகவும் ஆதாயமுடைய முயன்று கொண்டிருக்கின்றன. மக்களை பற்றியோ, மக்களுக்கான திட்டங்களை பற்றியோ, இருக்கிற நெருக்கடிகளை பற்றியோ ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கவலை இல்லை. ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அந்த அம்மா நேர்மையாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை அம்பலப்படுத்தியவர். அந்த வகையில் தெரியும். இதுல எப்படி நடப்பான்னு போக தெரியாது, வேற செய்தி. அந்த அம்மாவை போட்டிருக்காரு. தமிழர்கள் நாட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சட்டப்பேரவை பாத்தீங்கன்னா கரூர்ல 41 பேர் இறந்த நெரிசல் கொலை சம்பவத்துக்காக பெரிய சட்டப்பேரவை ஒரு போர்க்களமாக்கி எதிர்கட்சிகள் பெரிய விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க? கரூர் நெரிசல் படுகொலையில் அரசியல் ஆதாயம் தேட ஒவ்வொரு கட்சியும் முயன்று கொண்டிருக்கின்றன. சட்டமன்றத்தில் நடந்தவை இது சம்பந்தமான வாதங்கள் 15/10/2025 அன்று நடந்தவை சட்டமன்றத்தை ஒரு கலாட்டா மன்றமாக, ஒரு அரசியல் கூத்து மன்றமாக மாற்றி இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நிதானமாக பார்த்தால் ஒரு கதாநாயகன் வேடம் முதலமைச்சர் ஸ்டாலின் பூண்டிருக்கிறார். வில்லன் வேடம் எடப்பாடி பழனிசாமி பூண்டிருக்கிறார். 2 வேடங்களுமே இருவரும் அவர்களுடைய மதியுரைஞர்கள் மூலம் பெற்ற அறிவுரையை ஏற்று போட்டுக்கொண்ட போலி வேடங்கள் தான். ரொம்பவும் நிதானமாக, பொறுமையாக ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். கலாட்டா பாணியில் எடப்பாடி பழனிசாமி துள்ளி குதித்திருக்கிறார். இரண்டும் உண்மையான இதயத்திலிருந்து வந்தவை அல்ல, இரண்டும் நாடகம். அதுதான் கதாநாயக வேடம் ஸ்டாலினுக்கு, வில்லன் வேடம் எடப்பாடி பழனிசாமிக்கு. இந்த அரசியல் என்பது ஒரு கவர்ச்சி கூத்து, ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு வணிகம் என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில்தான் திமுக அதிமுகவினுடைய கவர்ச்சி அரசியலை பார்த்து கவர்ச்சி வேடம் போட்டு நடித்து அதிலே ஒரு சோர்வு கண்டுவிட்ட விஜய் புதிய வேடமாக அரசியல் வேடம் போட்டிருக்கிறார். அந்த கரூர் படுகொலைக்கு அவர்தான் காரணம், மூல காரணம். இந்த படுகொலையை வைத்து திமுகவும் அதிமுகவும் ஆதாயமுடைய முயன்று கொண்டிருக்கின்றன. மக்களை பற்றியோ,
மக்களுக்கான திட்டங்களை பற்றியோ வந்து இருக்கிற நெருக்கடிகளை பற்றியோ ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் கவலை இல்லை. எப்படி வாக்காளர்களை ஈர்ப்பது, தமிழர்கள் கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் என்பதை தொடர்ந்து திராவிட அரசியலும் மெய்ப்பித்து வருகிறது. இப்போ திராவிடத்தின் இன்னொரு வடிவமாக வந்துள்ள விஜயும் நிரூபித்திருக்கிறார். எனவே அந்த கவர்ச்சி அரசியலில் மக்களை ஈர்த்து விட முடியும். மக்களுக்கு எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், சிக்கல்கள் எது இருந்தாலும், வேலையில்லா திண்டாட்டமோ மற்ற சிக்கல்களோ அதை பற்றி கவலை இல்லை. படித்தவர்களுக்கு உரிய வேலையோ, வேலைக்குரிய சம்பளமோ, தொழிற்சங்க உரிமையோ எதுவுமே இல்லை என்றாலும் கவலை இல்லை. ரசிக்க தயாராக இருக்கிறார்கள் பெரும்பாலோர், எல்லாரும் அல்ல, பெரும்பாலோர் என்று சொல்வது கூட தவறு. கணிசமான மக்கள் ரசிக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களை ஈர்ப்பது எப்படி என்பதுதான் அந்த அரசியல் நடிகர்கள். 2 பேருக்கு இடையில நடந்த போட்டி, இப்ப ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் நடந்த போட்டி, 3வது நபராக விஜயும் வந்து போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் திருத்தி கொள்ள வேண்டும். இதை வந்து மக்களை திருத்தும் பணியில் விவரம் அறிந்தவர்கள், இளைஞர்கள், படித்தவர்கள், பண்பறிந்தவர்கள், நம்முடைய பிள்ளைகள் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றுதான் நான் அதை நினைக்கிறேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கரூர் நெரிசல் கொலைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அது ஒரு சாதகமா வருமானு தனியா ஒரு குழு அமைக்க சொல்லியிருக்கு. இது எப்படிங்க நீங்க பாக்குறீங்க? சிபிஐ விசாரணைக்கு பொண்ணுன்னு சொல்லியிருக்கு. அதான் இப்ப இது வந்து நமக்கு இந்த கட்சிகள் தான் அது வாக்கு வாங்கிறதுக்காக ஒரு அறம், ஒழுங்கு, சட்டம் எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு செயல்படும் அப்படின்னா, நீதிமன்றங்களும் அப்படி ஒரு ஐயத்துக்குரியதாக நடக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக இந்த வழக்கு, கரூர் நெரிசல் கொலை வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற அமர்வுல 2 நீதிபதிகள் அமர்வு நடந்துகிட்டு இருக்கு. கரூர் என்பது மதுரை நீதிமன்ற அமர்வு அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி. அப்போ அங்கே நடக்குது. அந்த நேரத்துல சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி செந்தில்குமார் என்பவர் இந்த வழக்கை அவராக எடுத்து தாண்டி தவி உளுந்து அப்படியே முழங்கி எடுத்தாரு பாருங்க. திமுக பிரச்சாரகர்கள் மாதிரி ஆரம்பிச்சு செந்தில்குமார் நடத்தினாரு. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப உச்ச நீதிமன்றம் என்னன்னாக்க, இதை கலைத்து விட்டேன், சரியோ தவறோ மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதை வைத்து மு.க. ஸ்டாலின் ஒரு குழு போட்டிருக்கிறார், விசாரணை குழு போட்டிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரி தான் அந்த அம்மாவும், அருணா ஜெகதீசன். ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில அந்த அம்மா நேர்மையாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை அம்பலப்படுத்தியவர். அந்த வகையில் தெரியும். இதுல எப்படி நடப்பான்னு போக தெரியாது, வேற செய்தி. அந்த அம்மாவை போட்டிருக்காரு. அது இப்போ அது விசாரிக்கட்டுமே. அப்புறம் மாநில அரசுக்கு என்னதான் அதிகாரம் இருக்கு? வெறும் ஸ்டாலின் மட்டும் இல்லையே மாநில அரசு, 8 கோடி மக்கள் இருக்கோம்ல, அதுக்கான அரசமைப்பு சட்டம் இருக்குல்ல. இத தூக்கி எறிஞ்சிட்டு உச்ச நீதிமன்றம் டக்குன்னு வந்து உயிர்னு பேசிவிட்டு அவர்கள் ஒரு விசாரணை குழு போடுறது என்பது சரியல்ல, ஒரு கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு உகந்ததல்ல, இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அதிகாரத்துக்கு உகந்ததல்ல. இது வந்து அதிகப்படியான வேலை. இது மிக மிக பிழையானது, தவறான நிலையில வந்து உச்ச நீதிமன்றம் எடுத்து தான் நேரடியாக எடுத்தது சரியல்ல. இப்ப இவங்க ஆளுங்கட்சிக்கு சார்பா நடந்துருவாங்க. அப்படிங்கும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சில பேர், எல்லாரும் அல்ல, இந்திய ஆளுங்கட்சிக்கு சார்பா நடக்கிறவங்க இருக்காங்கல்ல, நடக்கலாம்ல. இப்ப இன்னைக்கு விஜயை இழுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதானே பாஜகவுடைய நோக்கம். விஜயை நம்பிதான் புழப்பு ஓடுது இப்ப பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல எப்படி இழுத்தரணும் அப்படின்ட்டு. அந்த விஜயை நம்பித்தான் படாத பாடுபடுகிறார் யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் விஜயை வந்து குறி வச்சிருக்காங்க. அதனால ஆட்டம் பாட்டம் எல்லாம் அதை நோக்கி நடக்குது. அதுக்கு சார்பா இருக்கிறது போல இருக்கா இல்லையா உச்ச நீதிமன்றம் போட்டது? தமிழ்நாடு அரசு போட்டது தவறுனா வரட்டும்யா. என்ன இது வந்து ஒன்றும் சதி கொலையாது. நெரிசல்ல, பொறுப்பற்ற நெரிசல்ல ஒரு கவர்ச்சி இதுல போய் மயங்கி நம்ம மக்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்ட ஒரு கொலை சம்பவம். அது வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு என்ன இவ்வளவு பெரியது புலனாய்வு கண்டுபிடிக்க முடியாது போல?
கண்டுபிடிக்க முடியாத போல உடனடியா இவங்க உடனே அன்னைக்கு ராத்திரி விடிஞ்ச உடனே போடுறாரு ஸ்டாலின். எல்லாம் நடிப்பு பாருங்க. எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடிப்புங்க எல்லாம். உடனே உடனே இரவே போயிட்டு வந்தாரு ஸ்டாலின். நடிப்பு எல்லாம். சரி, அவரு அதிகாரம் இருக்கு, அவருக்கு போடுறதுக்கு போட்டிருக்காருப்பா. அது சரியா தப்பான்னு அப்புறம் பார்ப்போம். உடனே உச்சநீதிமன்றத்தில் தலையிட்டு அந்த குழு செல்லாது நான் போடுறேன் அப்படிங்கிறதும், அந்த வழக்கை எடுத்து சிபிஐ கையில் ஒப்படைக்கிறதும், தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்காது சிபிஐ தான் விசாரிக்குங்கிறது என்ன முறை இது? கேலி கூத்துது. அப்ப நீங்க பாஜகவுக்கு ஆதரவா உச்சநீதிமன்றம் செயல்படுறீங்கன்னு வரும்ல. செந்தில்குமார் இங்க திமுக ஆட்சிக்கு ஆதரவா பேசி அப்படி மைக் வச்சு பேசினார்ல, ஒலிபெருக்கிற பிரச்சாரகர் மாதிரி. அது மாதிரி ஆகும்ல உங்களுக்கும். அது சரியல்ல. அது சரியல்ல என்பதுதான் எங்களுடைய கருத்து. சரிப்பா, அப்புறம் நடக்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற நிலையில இருக்கோம். இது சரியில்லைன்னு நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல நமக்கு பாஜகவா திமுக என்பதல்ல, எது சரி எது நமக்கு மாநில உரிமைகளை தக்க வைக்கிறதுக்கு உதவும் என்ற முறையில நடுநிலையா நின்று நம்ம பார்க்குறோம். கான்ஸ்டியூஷன்ல இருந்துதான் இடம் இருந்தா அவங்க கமிஷன் போட்டிருக்காரு விசாரணை கழிச்சு. அதை மீறி நீங்க எப்படி தலையிடலாம் உச்சநீதிமன்றம்? அப்ப அமித்ஷாவும் மோடியும் செயல்படுவது போல உச்சநீதிமன்ற நீதிபதியும் செயல்பட்டா யாரை நம்புறது? எங்க நம்புறது? சரியல்லது. இப்ப இந்த ஒரு நபர் ஆணைக்குள்ள எப்படிதான் நடவடிக்கை எடுக்கும், எப்ப எடுக்குங்கிறது தெரியாதுல்ல. ஆனா அந்த இதை செயல்படுத்தவே இல்லை. இப்ப இந்த ஒரு நபர் ஆணையத்தை செயல்படுத்துவாங்களாங்கன்னு என்ன இது இருக்குங்க? இருக்குது. நம்ம சொல்றோம், நம்ம நாளைக்கு அந்த குழு அவங்களும் சிபிஐ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. இதுல இதுல என்ன விஷயத்து ஒரு சதி திட்டமா? அது நீங்க என்னங்க சிபிஐ கண்டுபிடிக்கணும், அந்த துறை இந்த துறை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 41 பேர் கொல்லப்பட்டது எது சதி திட்டமா? இது கொலையா? இது யார் பண்ண கொலையா? இது சூழ்ச்சியாது? கூட்ட நெரிசல்ல நம்ம தரப்பு மக்கள்கிட்ட ஒரு பாதிப்பு குற்றம் இருக்கு, கவர்ச்சிக்காக போய் நிற்கிறது. மீதி குற்றம், அதிக குற்றம் விஜய்கிட்ட இருக்கு. அந்த நபர், நான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன், அந்த வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் வர்றது, நெரிசலா இருக்கட்டும், அது விளம்பரம் ஆகட்டும், தொலைக்காட்சியில நேரலையில போகட்டும், அது இங்க முண்டிட்டிக்கிறாங்க, அங்க முண்டிட்டிக்கிறாங்க, தண்ணி கிடைக்கல, அது நமக்கு ஒரு பிரச்சாரம் என்று நினைச்ச ஒரு படுபாவி விஜய் இல்லை என்றால் இவ்வளவு நேரம் தாமதமா ஏன் வரணும்? உனக்கு என்ன மற்ற இடத்துல என்ன கூட்டம் இருக்கு? கரூர் கூட்டத்துல மற்ற என்ன 10 கூட்டம் பேசி 11வது கூட்டம் வந்தியா? நீ தேதி கொடுத்தது தெருக்கூத்துக்கு, நீ தேதி கொடுத்துருக்குற. அந்த தெருக்கூத்துக்கு உனக்கு அனுமதிச்சிருக்காங்க. 7 மணி நேரம் தாமதம் ஒரு என்னது நெரிசல் எவனும் சொல்ல மாட்டாங்க. நான் முதல்ல நம்ம மக்கள் குற்றம் கவர்ச்சிக்கு ஈடுபட்டு கவர்ச்சிக்கு பலியா இருக்காங்க, இந்த உணர்வை மாத்திக்கணும், திருத்திக்கணும்னு ஏற்கனவே காணொலியில கொடுத்துருக்குறேன். அது ஒரு பக்கம். இந்த விஜயனுடைய குற்றம் இப்படி எல்லாம் இருக்கு. அதை பேசுறதுக்கு இல்லாம போட்டுட்டு ஒரு ஏதோ ஒரு சதி பண்ணி திட்டமிட்டு கொலை பண்ணது மாதிரி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மத்திய அரசு ஈடுபடுறதா, மாநில அரசு ஈடுபடுறதா, சதிகாரர்களை என்ன பண்ணி தெளிக்க போறேங்கிறேன். என்ன பண்ண போறீங்க? கூட்ட நெரிசல் எல்லாம் அதிகபட்சம் ஸ்டாம்பீடுன்னு தான் சொல்றேன் இங்கிலீஷ்ல, வேற என்ன சொல்றத? அது என்ன சதி கொலையாது? அதனால மிகையாக இதை 2026 தேர்தலுக்கு பயன்படுத்துறதுல திமுக, பாஜக, அதிமுக இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் அதுதான் விஷயங்க. அதனால அது பாவேந்தர் பாடுறது போல அதாவது சிரமறுத்தல் மன்னருக்கு சிறு பொழுதுபோக்கு, மக்களுக்கு உயிரின் பாதை அப்படிம்பாரு பாவேந்தர். அது மாதிரி இந்த சாவு இந்த கட்சிக்காரங்களுக்கு அதிமுக, பாஜக, திமுகலாம் ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. இதை இது ஒரு லாவணி கச்சேரி. இது யார் மேல குற்றம், யாருக்கு வர இல்லை, அது இல்லை, இது இல்லை. அது எதிர்கட்சியா இருக்கணும், ரொம்ப சௌரியம். அது குற்றத்தை சாட்டணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பாருங்க. அதுல குறைகள் இருந்தா ஆளுங்கட்சி ஆட்சி தலைவரை குறை இருந்தா அதையும் சொல்லுங்க. அது மக்கள்கிட்ட இருக்க குறையும் சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளவுதானே. இதுக்கு மேல இது என்ன ஒரு சதி செய்த படுகொலை மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல உள்நோக்கம் இருக்கு, அரசியல் லாபம் அடையக்கூடிய உள்நோக்கம் இருக்கு. அதனால சட்டமன்றத்தை கலாட்டா மன்றமாக்குறது, உச்ச நீதிமன்றத்தை வேறு வகையில மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொண்டு இதுக்கு தகுந்தாப்புல செயல்படணும். நம்ம எப்படி நல்ல ஒரு ஒழுக்கம், நேர்மை உள்ள ஒரு லட்சியம் உள்ள அரசியலை கட்டமைக்கணும். இன்னைக்கு அரசியல்லே லட்சியம் எதுவுமே கிடையாது. நாற்காலியை தவிர என்ன லட்சியம் இருக்கு? ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் என்ன லட்சியம் இருக்கு? பாஜகவுக்கு லட்சியம் இருக்கு. இந்தியாவையும் தமிழ்நாட்டை அப்படியே ஆரியத்துவ இதுல கொண்டு போயிடணும். இந்த தமிழ்நாடே என்று ஒரு தமிழ்நாடு இருக்கக்கூடாது. அது RSS ரவியுடைய கருத்து தான்.
அங்கே இருக்கிற அமித்ஷா கருத்து அதுதான். அது வந்து இந்துத்துவாவில் ஆரியத்துக்கு கட்டுப்பட்ட அடிமை மண்ணாக அல்லது ஆரியர்கள் மற்ற வடநாட்டுக்காரன் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு கலப்பு மண்டலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கு. அதுக்கு மேலே அவங்க செயல்படுவாங்க. அவங்களுக்கு இந்த 2 செட்டுக்கு என்ன இருக்கு? எடப்பாடிக்கு என்ன இருக்கு? நாற்காலி தான். எடப்பாடிக்கு ஒரு எதிர்கட்சியில் இருக்கீங்க, பொறுப்பா இருந்து செயல்பட்டு மாற்று திட்டங்களை உண்மையா சொல்லி திமுகவுக்கு எதிராக நீ வந்து அரசியல் பண்ணா நல்லது. இந்த மாதிரி பண்ணிட்டு கூத்தடி தெரிஞ்சுன்னா என்ன, உனக்கு ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த மாதிரி விஷயங்களே பண்ணி 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 பேசி பேசி மக்களுடைய கவனத்தை கவர்ச்சியால் ஈர்த்து வந்ததுதான் திராவிட அரசியல். அதுதான் இப்போ திமுக நடக்குது, அதிமுக நடக்குது. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.